உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆனா ஜனநாயகன் பராசக்தி இதுவுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலோட ஓரளவுக்கு அலைனாய் தான் வருது. ஐடியாலஜிஸாக இருக்கட்டும், இல்லை பாலிடிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அலைனாய் தான் வருது. பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய ஆடியோவில் இருந்து இப்போ சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு வரும்போது ஒருத்தர் மஞ்சள் துணியை பிடிச்சி மூஞ்சிலே ஆட்டிக்கிட்டு இருந்தான். தள்ளி போடான்னா தீவிக்கக்கூடிய காமிச்சிட்டு இருந்தான். பின்னாடி எடுத்து மலேசியா போலீஸ் அடிச்சுட்டு அவன் என்ன நினச்சிட்டாங்கன்னா, மலேசியா போலீஸ்னால் பில்லாப்புறம் அஜித் மாதிரி ஈஸியாக தப்பிச்சிடலாம்னு நினச்சிட்டாங்க. தம்பி அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டு போலீஸ் கூட இறக்க போன இருக்குது. திரையில் மட்டுமே நான் நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கவர் இந்த உதாரண கதையை சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு பேசுவீங்க. ஏசு கிறிஸ்துவா, ஏசு அப்படின்னு. ஏசு யாரு? எனக்கு முன்னாடி நிற்கிற அப்பாவியான ஏழைகள் பசின்னு சொன்ன உடனே எடுத்து கொடுத்தாரு. அது கரையவே கரையாது. அப்பத்தை எடுத்து கொடுத்தாரு. எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் தண்ணி இல்லையா, இந்தாங்க பழரசம், இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் குடிங்கன்னாரு. கரூரில் இடுக்கலாக இருந்துச்சு, தப்பிச்சு ஓடவே முடியாது, எல்லாம் இடுக்கல்ல இருந்தாங்க. ஆனால் இயேசு ஐயா இந்த எப்படியா தப்பிச்சு ஓடணும் அப்படிங்கும்போது கடலையே பிளந்தார். ப்ரோ நீ ஏன்னா நான் எழுதி தரேன் ஒரு கரெக்டாக ஒரு 4-5 மாதம் கழித்து நீ இல்லாத திரையுலகம் வறண்டு போயிருக்கு, நீ இல்லாத திரையுலகம் சுரண்டு போயிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகனை ரெடி பண்ணி இவர் அடுத்த படத்துக்கு உள்ளே வருவார். 2026 அப்புறம் படம் நடிப்பார். நீங்கள் வேணா பாருங்க. இப்போ படத்தில் சொல்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே நடக்கும். அந்த நெரேட்டிவ்லாம் அந்த வார் ரூம் பக்காவாக செட் பண்ணிடுச்சு. அந்த நெரேட்டிவை செட் பண்ணி ஒரு திரையுலகமே இருண்டு போயிடுச்சு, இவர் இல்லாமல் ஒரு நல்ல டான்ஸ் இல்லை, ஆட்டம் இல்லை, நடிப்பு இல்லை, ஆனால் ஒரு ஆஸ்கர் எதுவும் வாங்கலை, அது வேறு, ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்னு இவரை கூப்பிட்டு மறுபடியும் படத்தை கூப்பிட்டு வர்றதுக்கான வேலைகள் எல்லாமே தெளிவாக நடந்துகிட்டு இருக்கு. இதே விஜய் தான் திரும்ப நடிப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டதுக்கு தெரியலம்மா, எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்துதாம்மா அப்படின்னு இவர் சொன்னார். யாருக்கு சொன்னார்னா, அதே படத்தில் நடிக்கிற ஒரு ஹீரோயின். அவங்களும் அஃபீஷியலாக சொன்னாங்க. அப்போ நம்ம எதை உதாரணமாக எடுத்துக்கிறது? அவங்களும் ஒரு சாதாரண ஆள் இல்லைல்ல, பெரிய இப்போ ஒரு மேடையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல் எப்பயுமே தமிழர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பண்டிகை. இந்த வருஷம் அதாவது வரப்போகிற பொங்கல் 26 வரக்கூடிய பொங்கல் திரைப்படம் ரொம்ப விரும்பி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா போட்டி போட்டு படங்கள் வெளியாகுது. அதில் ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அது குறித்தும் பராசக்தி படத்தினுடைய எதிர்பார்ப்பு, இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றது குறித்தும் பேச போகிறோம். பத்திரிகையாளர் திரு சேகோர் அவர்கள் கூட. வணக்கம் சே. வணக்கம். ஓகே, வழக்கமாக நீங்கள் இந்த மூவி ரிவ்யூவோ இல்லை திரைப்படத்தை பற்றியோ நம்ம பெருசாக பேசுறது கிடையாது, நடப்பு அரசியல் பற்றி பேசுவீங்க. ஆனால் ஜனநாயகன் பராசக்தி இதுவுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலோட ஓரளவுக்கு அலைனாய் தான் வருது. ஐடியாலஜிஸாக இருக்கட்டும், இல்லை பாலிடிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அலைனாய் தான் வருது. பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சு? ஆமாம், நான் போனேன். மலேசியா போயிருந்தீங்களா? ஆமாம், போயிருந்தேன். ஓகே, மாறு வயசில் போயிருந்தேன். அப்போ எல்லாரையுமே பார்த்தேன், எல்லோரும் நல்லா ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் லயோலாவில் படித்தார், அவருமே வந்திருந்தார். நான்லாம் அவருக்கெலாம் பார்க்கும்போது இங்கே இருக்க ஊட்டிக்கே கலெக்ஷன் போட்டு எப்படியோ கூட்டு போடா, நானும் வேனில் இடம்டா வரண்டான்னு போனவர். இன்றைக்கி அங்கே வரைக்கும் போயிருக்காரு. அந்த பையன் நிஜமாவே சொல்கிறீங்களா? இல்லை பார்த்தேங்க நான். அவரோட வீடியோவெலாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்விட்டரில். ஊட்டியில் இப்படி தேனி காத்தோடன்னு ஊட்டியிலேருந்து பாட்டு போடுவார். அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தவர் இன்றைக்கி ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே போயிருக்காருன்னா பெரிய வளர்ச்சி தான். அதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கட்டப்பஞ்சாயத்தெலாம் பண்ணுவார் ஈசிஆரில், அவர் பேர் மறந்துட்டேன், சரவணா ஸ்டோரா ஏதோ ஒன்று. அவர் கட்டப்பஞ்சாயத்து பண்ணியே காசு எடுத்து மலேசியா வரைக்கும் வந்திருந்தார். அவரையும் பார்த்து ரசித்தேன். அப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர், அங்கே ஏதாவது ஆங்கரிங் கொடுப்பாங்கன்னு நினச்சி நம்பி வந்துட்டார். கடைசியில் பார்த்தா ஸ்டேஜ்லேயே ஏற்ற விடல அவரை. ஆனால் அவர் கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சோடவே அதை பார்த்துட்டு இருந்தார். இந்த ஷோனாலே நான் தான் ஆங்கரிங் பண்ணுவேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தார். தம்பி, இதுக்கு ஜோ தான் ஆங்கரிங், ஜோ அஞ்சனா அவங்க தான் பண்ணுறாங்க. நீ அரசியலில் மட்டும் மிச்சம், இங்கே மைக் எல்லாமே ஒன்று தான், இது மலேசியா தமிழ்நாடு இல்லை அப்படின்னு விரட்டி உட்கார வச்சுட்டாங்க அவர். அப்புறம் அவருக்கு தனியாக ரீல்ஸ் போட்டுருந்தார். எப்போவுமே இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், வாக்கி டாக்கியும் இந்த செத்தஸ்கோப்பா பல் டாக்டர், அவருமே அதோட வருவார்னு நினச்சேன். ஃபஸ்ட் டைம் அவர் அது இல்லாமலே வந்திருந்தார். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, பரவாயில்லையே சிம்பிள் ஆகிட்டாங்களா. அப்புறம் பார்த்தா கூட 2 பேர் கேமராமேன் வேறு வருவாங்கள்ல, அவங்களும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தார். என்ன திருந்திட்டீங்களா? சீச்சி, அந்த 2 பேர் டிக்கெட் போட்டு வர காசு வேணும்ல, அவங்க எப்படி கொடுப்பாங்க, அதனால் விட்டு வந்துட்டேன். ஓ அதுதானா. அப்புறம் இன்னொருத்தர் வடை போச்சுன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வந்திருந்தார். அவர் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கதை சொல்லிட்டு இருந்தார். நானும் விஜயும் பக்கத்து சீட்டு தான் ஃப்ளைட்டில், அவருக்கு வாமிட்டிங் சென்ஸு,
அவருக்கு அது செட் ஆகாது. அது ஹேர்பின் பெண்டு வரும்போதெல்லாம் அப்படியே வாந்தியை பொழிச்சுன்னு எடுத்துகிட்டு பின்னாடிலாம் புஷி எல்லாம் உட்காந்துருந்தாங்க, எல்லாம் பட்டுருச்சு. அப்புறம் அவங்க எச்ச டம்ளரே 10,000 வாங்கினவங்க இதெல்லாம் வரப்பிரசாதம் தானே, அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த அழகிய தருணம் அவர் ஷேர் பண்ணிட்டுருந்தார், அந்த ஃப்ளைட் அனுபவங்கள் எல்லாத்தையுமே. அப்புறம் நல்லா ஓடி இன்னும் அந்த வீடியோலாம் வெளியில் வந்தால் நம்ம இன்னும் நிறைய பேசலாம். பட் ஆனால் என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அவர் பேசினதை ஒரு கார்டாக வேணால் எங்கேயாவது போட்டுக்கோங்க, 30 செகண்ட் ரீலாக போடுங்க, ஃபுல் ஸ்பீச்சை போட்டுறாதீங்க, அதை நாங்கள் காசு கொடுத்து இன்னொருத்தட்ட விற்றுருக்கோம் அந்த ஸ்பீச்செல்லாம். அப்போ இந்த டிக்கெட்டெல்லாம் அது தனியாக விற்றுருக்கோம். ஓ, அப்போ அவர் பேசுனது தனியாக போடுவீங்க? ஆமாம், அது தனியாக விற்றுருக்கோம். ஓ, அப்போ படத்தை தனியாக விற்றுருக்கோம். ஓ, சரி சரி சரி, எல்லாமே காசு தான். இப்போ என்னடா பணம் அது வேற அப்படின்னு அந்த கோஆர்டினேட்டர் அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு வரும்போது ஒருத்தன் மஞ்சள் துணியை பிடிச்சி மூஞ்சிலே ஆட்டிக்கிட்டு இருந்தான். தள்ளி போடான்னா டிவிக்கே கூடிய காமிச்சிட்டு இருந்தான். பின்னாடி இருந்து மலேசியா போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். அவன் என்ன நினச்சிட்டாங்கன்னா, மலேசியா போலீஸ்னால் பில்லா படம் அஜித் மாதிரி ஈஸியாக தப்பிச்சிடலாம்னு நினச்சிட்டாங்க. தம்பி, அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டு போலீஸ் கூட இறக்க குணம் இருக்குது. கத்துனா கதறனா விட்டுருவாங்க. அங்கே அப்படிலாம் கிடையாது. அப்படியே செல்லாமா தாட்டா அப்படின்னு தூக்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. பாவம். ஆனால் நீங்கள் போயிருந்தீங்க? போயிருந்திருப்பேன். என்ன போயிருந்திருப்பேன்னு வந்துட்டீங்க? அங்கே என்ன நடக்குது இங்கே எல்லாமே ரீல்ஸ்லேயே போட்டு காட்டிடுறாங்கல்ல ஃபஸ்ட்டு விட்டா. அதனால் அதுலேருந்து ஒரு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு கதை ஒரு காடாக பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோக்காரரு ஒரு ஸ்கூல் பொண்ணை இல்லை ஏதோ ஒரு அம்மாவை பிரசவத்துக்கு அம்மாவுக்கு ஒரு கொடை கொடுக்குறாராம், மழை பெய்யுதுன்னு. அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போகும்போது வயசான ஒரு தாத்தாட்ட அந்த கொடையை நீங்கள் வச்சுக்கோங்க, மழையில் நினைக்கிறீங்கன்னு கொடுத்துருச்சான். அப்புறம் அந்த வயசானவர் ஒரு பூக்கார அம்மாட்ட நீங்கள் நினைக்கிறீங்கம்மா அந்த கொடையை வச்சுக்கோங்கம்மான்னு கொடுத்துட்றாராம். திரும்ப அந்த அம்மா ஏதோ ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுக்கிட்ட இந்த கொடையை கொடுத்துக்கோமா அப்படின்னு கொடுத்துட்றாரு. அப்போ அந்த ஆட்டோக்கார் வீட்டில் இருந்து எங்கடா என் பொண்ணு வேறு மழை பெய்யுது எப்படி வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதே கொடையோடு வந்துச்சான். இப்போ என்னென்னா, நம்ம உதவி செஞ்சால் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லோரும் உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு கதையை விஜய் சொன்னதாக சொல்கிறாங்க. கொடை கொடுத்தது ஓகே, கதை சூப்பர், செயின் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. விஜய் எப்போ கொடை கொடுத்தாரு? விஜய் எந்த மலைக்கு வெளியே வந்தார்? 3/4 பேண்ட் வரைக்கும் மடித்து கட்டிட்டு எந்த வெள்ளத்தில் இறங்கினாருன்னு யோசிக்கிறேன். எதுலேயுமே இறங்கலை. இல்லை, அவர் ஒரு உதாரணமாக தானே சொல்கிறாரு. வழக்கமாக அவருடைய மேடைகளில் உதவி செஞ்சால் உதவி செய்கிறேன், நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நீ செய் உதவிய அப்படின்னா, அப்போ நீ செய், அது நான் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், நான் நீ செய் மகனே அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை, அவங்களுடைய கட்சி சார்பாக மாணவர்களுக்கு அதுதான் அவங்க தான் செய்யணும். கடைசி வரைக்கும் அந்த தற்குறிகள் அந்த ஆச்சரிய குறிகள் தான் பண்ணணுமே தவிர. விஜய நேரில் கொடுத்தார்ல திருநெல்வேலியில் மழை வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க, நலத்திட்டங்களை வாங்கிட்டு போங்க. அது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு நலத்திட்டங்களை வாங்கிட்டு. தாவேகா சார்பாக மாணவர்களுக்கு விஜய் தானே நேரில் சென்று அதை எல்லாரையும் கொடுத்தாரு. அது எப்படின்னா ஒரு இடத்துக்கு கூடிடுவாங்க, மண்டபத்துக்குள்ளே வந்துருங்க, அங்கே வச்சு வாங்கிட்டு போங்கன்றது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்லம்மில் இவ்வளோ தூரம் தண்ணி இருக்குல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணோம், சூறாப்படம் மாதிரி வாங்க எல்லோரும் வாங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன், அப்படி வாங்க பாஞ்சு, அப்படி வேண்டாம். ஆனால் சினிமா அப்படி வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்படி வேண்டாம், கையை பிடிங்க, செயின் லைலமணி கையை பிடிங்க, அப்படியே பிடிங்க, டாக்டர் வாங்க, பல் டாக்டர் இவங்களுக்கு கூப்பிட்டு போங்க, அப்படி ஒரு உதவி செஞ்சுருக்கலாமே. ஒரு உதவியும் இது வரைக்கும் களத்திலே இறங்காதவர், திரையில் மட்டுமே நான் நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கவர் இந்த உதாரண கதையை சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு பேச வேண்டியிருந்துச்சு. அந்த சினிமாவில் விஜய்க்கு சைடில் இருக்கவங்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கொடுப்பாங்கல்ல, பேரரசு கொடுப்பார்ல, அவன் உட்காத்தா இது, நடந்தா அது, எந்திரிச்சா இது அப்படின்னு. அந்த மாதிரி தான் விஜய் இப்போ சுற்றி இருக்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நெரேட்டிவ். கடைசி அந்த கிறிஸ்மஸ் விழாவில் கூத்து நடந்துச்சு, ஆத்தே என்னடா இது அப்படின்ற மாதிரி. அவர் ஒரு ஒளி, அவர் ஒரு தெய்வம், அவர் கடவுள், மீட்பர் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் மேலே அபிமானம் உள்ளவங்க அதை பேசுறது யதார்த்தம் தானே. இப்போ ஏசு ரேஞ்சுக்கா பேசுவீங்க, ஏசு கிறிஸ்துவா, ஏசு அப்படின்னு. ஏசு யாரு? எனக்கு முன்னாடி நிற்கிற அப்பாவியான ஏழைகள் பசின்னு சொன்ன உடனே அப்பத்தை எடுத்து 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 கொடுத்தாரு. அது கரையவே கரையாது, அப்பத்தை எடுத்து எடுத்து கொடுத்தாரு. எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் தண்ணி இல்லையா, இந்தாங்க பழரசம், இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் குடிங்கன்னாரு. கரூரில் இடுக்கலாக இருந்துச்சு, தப்பிச்சு ஓடவே முடியாது, எல்லாம் இடுக்கலில் இருந்தாங்க. ஆனால் இயேசு ஐயா இந்த எப்படியா தப்பிச்சு ஓடணும் அப்படின்னும் போது கடலையே பிளந்தார். அப்போ நீ என்ன பண்ண, தண்ணி கேட்டதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி இருந்தால் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போனவர். கடவுளோடு நீங்கள் ஒப்பிட்டா அது எப்படி இது? சரி, விஜய் இயேசுவாகவே இருந்துட்டு போட்டோம். சைடில் 2 பேர் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல, 2 சைடில் 2 பேர் சேர்த்து அரைச்சாங்கல்ல, அந்த 2 பேர் திருட்டு பசங்க. அப்போ விஜய் இயேசுனா பின்னாடி 2 பேர் அரைஞ்ச அந்த திருட்டு பசங்க யார்? யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல. அந்த கதாபாத்திரம் வருன்னா இந்த கதாபாத்திரம் வைங்க, எனக்கு பிடிச்ச புசியை வைக்காதீங்க, வேறு ஏதாவது 2 பேர் வைங்க, திருட்டு கேரக்டரில் வைங்க, வேணால் ஆதவ் சேர்த்துக்கோங்க.
யாராவது ஒரு 2 பேர் வைங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நேரடியாக சினிமாவையோ இல்லை அது மாதிரி வரக்கூடிய கதாபாத்திரம் நம்ம ஒப்பிட முடியாதுல்ல. நீங்கள் பேசுறது புரியுது, நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு. என்னன்னா அவரை வந்து ரொம்ப ஹைப் பண்ணி சொல்கிறாங்க, அது ஒரு நரேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் மேலே அபிமானம் உள்ளவர்கள் மற்ற எல்லா கட்சியிலையோ இல்லை மற்ற நடிகர்களையோ பேசுகிற மாதிரி தானே பேசுகிறாங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சி மேடை ப்ரோ அப்படி தான் பேசுவாங்க. இவர் சினிமாவில் இருக்கும்போது இப்படி தான் பேசுனாங்க. பயங்கரமாக எதிர்பார்த்து செம்மையாக இருந்துச்சு. தளபதி வந்து டபுள் ஆக்ஷனில் படம் பண்ணுறாரு, ஐயோ அம்மம்மா அப்படின்னு அழகி தமிழ் பார்த்தா அது என்னது ஃபைனல் டெஸ்டினேஷன் கதையை எடுத்து வச்சுருந்தாரு. வெறுத்துட்டாங்க, கதையெல்லாம் வெறுத்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ விஜய் என்ன பண்ணான்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அடுத்த படம் நான் சூப்பராக நல்லா பண்ணித்தரேன்னு சூப்பராக குருவியை கொடுத்தாரு. அதுவும் ஃப்ளாப்பு. ஐயோ என்னடா போதளவு உன்னை வெறுத்துட்டேன் நான் அப்படி இப்படின்னாரு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அடுத்த படம் நான் பயங்கர ஹிட்டாக தரேன்னு வில்லு கொடுத்தாரு. அதுவும் ஃப்ளாப்பு. என்ன இதுன்ற டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ தான் அவங்க அம்மா விஜய்க்கு ஏதோ பில்லி சுனி வச்சிட்டாங்கன்னுலாம் போய் பூஜைலாம் பண்ண டைம். அப்போ என்னென்னா இவங்களுக்கு ஒரு படம் தோத்துட்டாலே வெறுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிருது. சுறா படத்தில் வெறுத்துட்டாங்க. ஏன்டா இப்படி ஒரு படமா அப்படின்னு. டான்ஸை நம்பி டீசரை நம்பி நான் போயிட்டேனே அப்படின்னு உள்ளே போய் கதை தான். அப்போ வெறுத்துறாங்க. அது மாதிரி தான் 2026 விஜய் தோத்துட்டாருன்னா, அரசியலே வேண்டாம், பெரிய டைலாக்லாம் பேசுவாங்க. விட்டா இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும், விஜய் தோத்துட்டார் அப்படின்னு ஓடிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 2026 ஒரு சினிமா தோத்துட்டாருன்னா முடிஞ்சிருச்சு. சரி அடுத்து 2036 இன்னொரு படம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்படி உட்கார. அவர் இதை தெளிவாக சொல்லிட்டாரு, இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்ட்டு. ஆமாம் சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து சில விஷயம் சொல்ல முடியாது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படத்துக்கு மேக்கப் டெஸ்ட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு விஜய்க்கு. அடுத்து விஜய் வச்சு 2 படம் எடுத்த ஒரு டைரக்டரு 3 லைனில் ஒரு ஸ்டோரியும் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது அவருடைய கடைசி படம் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அஃபீஷியலாக அவரே சொல்லிட்டாருன்னு சொல்லி நீங்கள் நம்ம பிரபலமான செய்தி ஊடகங்கள் மூலமாக பார்க்குறோம், நியூஸ் கார்டெலாம். நான் எழுதி தரேன். ஒரு கரெக்டாக ஒரு 4-5 மாதம் கழிச்சு, நீ இல்லாத திரையுலகம் வறண்டு போயிருக்கு, நீ இல்லாத திரையுலகம் சுரண்டு போயிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகனை ரெடி பண்ணி இவர் அடுத்த படத்துக்கு உள்ள வருவார். 2026 அப்புறம் படம் நடிப்பார். நீங்க வேணா பாருங்க. இப்போ சொல்றீங்களா இல்லை உங்கள்கிட்ட உண்மையிலேயே நடக்கும். அந்த நெரேட்டிவ்லாம் அந்த வார் ரூம் பக்காவாக செட் பண்ணிருச்சு. அந்த நெரேட்டிவை செட் பண்ணி ஒரு திரையுலகமே இருண்டு போயிருச்சு, இவர் இல்லாமல் ஒரு நல்ல டான்ஸ் இல்லை, ஆட்டம் இல்லை, நடிப்பு இல்லை, ஆனால் ஒரு ஆஸ்கர் எதுவும் வாங்கலை, அது வேற, ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்னு இவரை வந்து கூப்பிட்டு வந்து மறுபடியும் படத்தை கூப்பிட்டு வரதுக்கான வேலைகள் எல்லாமே தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதே விஜய் தான் திரும்ப நடிப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டதுக்கு, தெரியலம்மா, எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்துதாம்மா அப்படின்னு இவர் சொன்னார். யார்கிட்ட சொன்னார்னா, அதே படத்தில் நடிக்கிற ஒரு ஹீரோயின்ட்ட. அவங்களும் அஃபீஷியலாக சொன்னாங்க. அப்போ நம்ம எதை உதாரணமாக எடுத்துக்கிறது? அவங்களும் ஒரு சாதாரண ஆள் இல்லைல்ல, பெரிய. இப்போ ஒரு மேடையில் அதான் அப்போ எதுவுமே உண்மை எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இது நடந்துக்கிட்டு இருக்கிறது உண்மை. சார் வந்து ஒரு ராஜா கேரக்டரில் நடிக்கிறதுக்கான டெஸ்ட் ஷூட்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, மேக்கப் டெஸ்ட்டெல்லாம். அதனால் இப்போ இன்னொன்று என்னென்னா, இது ஒரு வாதமே கிடையாது. இவர் சினிமாவுக்கு வரலன்னா என்ன ஆகிட போகுது? ஏன் இப்போ சினிமாவில் நடிச்சுக்கிட்டே அரசியல் இல்லாதவங்க நிறைய பேர் இல்லையா? ஓஜின்னு ஒரு அற்புதமான படம் வந்துச்சு, பவன் கல்யாண், நல்ல படங்க. அந்த மாதிரி நடிக்கலாம், ஓடிச்சு. டெபுட்டி சிஎம்மாக இருந்து கூட நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ அது ஒரு பெரிய தியாகம்லாம் கிடையாது. நீங்கள் லீவ் லெட்டர் எழுதி, இப்போ பொறுப்புக்கு வந்துட்டிங்கன்னா லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கணும். நான் பிஎம்மாக இருக்கேன்னா நீங்கள் லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கணும். 1 மாதம் எனக்கு சினிமா ஷூட்டிங் இருக்குது, எனக்கு பதிலாக இந்த 1 மாத காலம் இவர் இருப்பார். அவர் லீவ் லெட்டர் கொடுத்தாரான்னு தெரில. பிஎம்மாக இருந்தாலும் லீவ் லெட்டர் கொடுக்கணும். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனால் கூட லீவ் லெட்டர் கொடுக்கணும். ஆனால் அவங்க கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் ஓஜிலாம் பண்ணார்ல, இப்போ இவரும் பண்ணலாம், பிஜின்னு பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் தாராளமாக. என்ன வேணாலும் பண்ணாங்க. அது ஒரு வாதமே இல்லை, அது ஒரு தியாகம் கிடையாது. தியாகம்னா என்ன தெரியுமா? மக்களுக்காக போராடி சிறைக்கு போகிறது இல்லை, மக்களோட மக்களை நிற்கிறது. நர்சிங் போராட்டம் போகும்போது ஒரு ஏஜென்ட்டாக 2 பேரை அனுப்புறது இல்லை, போய் இவர் போய் அங்கே போய் நின்று பேசிட்டு வர்றது. போராட்டம் நடத்தினா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பேசுறது இல்லை, அவர் அங்கே போய் நிற்கிறது. கூட்டம் வரனா நீ அரசியலுக்கே வர வேணாம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட்டோ இல்லைனா நீங்கள் சொல்ல வர வாதமோ வந்து மூத்த அரசியல்வாதிகளோட மைண்ட்லேயும் இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துலேயும் அவர் பேசும்போது சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ இந்த மலேசியா இது போயிட்டு இருக்கும்போது பேரல அவர் சந்தித்த கூட்டத்துலேயும் சொன்னார், அவருடைய சம்பளத்தை விட்டுட்டு வராரு, திரைத்துறையை விட்டுட்டு வராருன்றத விட சம்பளத்தை விட்டுட்டு வராரு. இதுதான் எனக்கு புரியவே இல்லை. சம்பளத்தை விட்டு வராருன்னா அவர் சம்பளத்தை விட்டு வரதுனால மக்களுக்கு ஏதாவது நஷ்டமா? இல்லை, அது அந்த அளவுக்கு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்றதை அவங்க முன்வைக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. சரி, அப்படி அந்த பார்த்து விடுங்க. இவ்வளோ நாள் சம்பாரிச்சதை மக்களுக்காக செலவு பண்ணியிருக்காரா? இப்போ ஏதாவது 2த்துல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது பேர் தியாகம் தானே. இப்போ இவங்க சம்பளத்தை விட்டு வந்தால் மக்கள் வந்து உயர்வாங்க அப்படின்னா அது ஒரு தியாகம். இல்லை சம்பாரிச்சதை இவ்வளோ நாள் சம்பாரிச்ச மக்களுக்கு கொடுத்தா அது ஒரு தியாகம். இல்லைனா நான் இவ்வளோ நாள் சம்பாரிச்சிட்டேன், எனக்கு தனிநபர் என்னோட ஒருத்தர்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னா அதுக்கு பேர் வீக்கம், அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை, வீக்கம். அது எல்லார்ட்டையும் நான் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தியாகம்.
ஆனால் அது விட்டுட்டு வரன்றது நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட்டுகளில் எத்தனை பேர் வந்து அரசு வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியராக 4000 ரூபா சம்பளத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் திமுகவில் முழு நேர ஊழியராக போயிருக்காங்க, எத்தனை பேர் அதிமுகவில் போயிருக்கிறாங்க, வேலையை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் வந்து கோடி கோடியாக சம்பாரித்து சொத்தை சேர்த்து வச்சுட்டு விட்டுட்டு வரதில்லை. 15,000 20,000 ரூபா இருந்தால் தான் அந்த குடும்பத்தையே ஓட்ட முடியும். ஆனால் அதையும் விட்டுட்டு 4000 ரூபா சம்பளத்துக்காக இந்த சமூகத்துக்காக வந்து வேலை செய்கிறாங்களே, அதுதான் தியாகம். அதுதான் தியாகம். ஆல்ரெடி நான் சேவ் பண்ணிட்டேன், அடுத்த 4 தலைமுறை உட்காந்து சாப்பிடும், அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு வரேன்றது பேர் தியாகம் கிடையாது. ஆனால் அந்த பெரிய தொகையை வந்து அவர் விட்டுட்டாருன்றதை நம்ம ஒரு வேலிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கூடாதான்னு கேட்குறேன். இல்லை, அது வாதமே இல்லை. அது வாதமே இல்லை. நீங்கள் இப்போ அதை வந்து அதை அப்படியே செலவு பண்ணுறாரு, மக்களுக்காக செலவு பண்ணுறாரு, அதை வந்து ஒரு பொது சேவையாக செய்கிறாரு, ஒரு ஸ்கூல் கட்ட போகிறாரு, ஒரு காலேஜ் கட்ட போகிறாரு, இலவசமாக அதில் இருக்கும், இல்லை குறைந்த ஃபீஸில் வந்து அது படிக்கலாம் அப்படின்னா பரவாயில்ல. செங்கல்பட்டில் அவரோட இதில் தான் ஒரு ஸ்கூல் ரன் ஆகுதுன்னு கேள்விப்பட்டோம். அதில் ஃபீஸ் எல்லாம் கேட்டால் தலை சுற்றுது. அதில் ஹிந்திலாம் இருக்குது. சார் வந்து இங்கே வந்து ஓட்டுறாப்புல. நீங்கள் அப்போ நம்ம எப்படி இருக்குன்றது ஒன்று முக்கியம் இருக்குல்ல. நீங்கள் இவ்வளோ நாள் சேவ் பண்ணிட்டீங்க, பரம்பரையாக நீங்கள் நல்லா சேவ் பண்ணிட்டீங்க, 3 தலைமுறை சினிமாவில் இருக்கீங்க. இப்போது ஆல்மோஸ்ட் நீங்களுமே வந்து நெப்போ கிட் தான் இல்லையா? அப்போ இவ்வளோத்தையும் சேவ் பண்ணிட்டீங்க. நான் விட்டுட்டு வரேன்னா விட்டுட்டு வரதுனால யாருக்கு நஷ்டம்? உங்கள் ஒரு ஆளுக்கு தான் நஷ்டம். அந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டமா, திரை உலகத்துக்கு நஷ்டமா, இல்லை மக்களுக்கு நஷ்டமா? எந்த நஷ்டமும் கிடையாது. ஓகே. ஆனால் இந்த ஜனநாயகன் அதில் வந்து முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க அதில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. அங்கெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நடந்துச்சு. ஒருவேளை வந்து கரூருக்கு பிறகாக அவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக நடக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் நடந்துச்சுன்னா அங்கே அடிச்சாங்கன்னா ஊக்கடிச்சு விட்ருவாங்க, திரும்ப பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுருவாங்க. அப்புறம் ஜனநாயகன் பார்க்குறதுக்கு இங்கே எவனுமே ஆள் இருக்க மாட்டான். அதனால் சாத்திட்டு போயிட்டு அப்படியே அடக்கமாக வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இல்லைன்னா பல் டாக்டர்லேருந்து எல்லாம் 10 ரீல் எடுத்திருப்பாங்க. அங்கேயே உட்காந்த இடத்துல ரீல் என்ன வேணாலும் பண்ணிக்கப்பானால தான் கேமராவை சுற்றி இப்படியே எடுத்து உட்காந்த இடத்துல வந்துட்டாங்க. இல்லைனா காலி. நீங்கள் வந்து மலேசியாவில் போய் ரூல்ஸ் பேச முடியுமா? திமுக அரசாங்கமே மலேசியாவை ஏன் இப்படி ஆட்சி செய்கிறான்னு பேச முடியுமா? பேச முடியாது. அங்கே வேறு ரூல். அங்கே வந்து ஏற்கனவே ரஜினி அங்கே தான் ஏதோ கூட்டம் போட்டிருக்காரு, கூட்டம் நடந்திருக்கு. அப்போ அங்கே போனால் அது ஒரு நாடு, அந்த நாட்டுக்கோட விதிமுறைகளை கட்டுப்படுத்தி நீங்கள் எல்லாமே செய்கிறீங்கல்ல. அப்போ தமிழ்நாடு மட்டும் உங்களுக்கு தொக்கா? பாண்டிச்சேரியில் வந்து அவங்க கேட்டதெல்லாம் வளைஞ்சு கொடுத்து சரின்னு போயிட்டு அந்த போலீஸையும் புகழ்ந்து தள்ளிட்டு வேற வரீங்க. பாண்டிச்சேரி இப்போ தமிழ்நாட்டை மட்டும் திட்டுறீங்கன்னா என்ன காரணம்? இல்லை, ஓவர் த டைம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்களே. இப்போ ஈரோட்டில் நடந்ததெல்லாம் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக நடத்தியிருக்காங்கல்ல. ஈரோட்டில் வந்து கட்டுப்பாடு தான் நடத்துனாங்களா? தம்பி கீழே இறங்கு, நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன், இறங்கு. அந்த ஈரோடில் வீதாச்சார அடிப்படையில் சொல்கிறேன், வீதாச்சார அடிப்படையில் அது கம்மியாக. அந்த ஈரோடுனால லத்திச்சார்ஜ் நடந்துச்சு. அந்த ஈரோடில் விஜய்கார பின்னாடி தொடர்ந்து போய் ஒரே நேரத்தில் 16 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிட்டு கீழே விழுந்தானுங்க. அந்த ஈரோடு இதில் தான் பேரிகார்டை எகிரி குதிச்சு ஓடியாந்து இது பண்ணானுங்க. அந்த ஈரோடில் தான் இஷ்டத்துக்கு ஆளுங்களை விட்டது, முன்னாடியே மரத்தெல்லாம் அப்புறப்படுத்தினது, எவனே ஏதாவது 7.5 இழுத்து விட்டுருவானுங்கன்னது. அந்த பையன் டவரில் ஏறினதெல்லாம் பார்த்தா கதி கலங்கிருச்சு. என்னடா அவ்வளோ பெருசு மேலே ஏறி உட்காந்துருக்கா, அது ஸ்பீக்கர் தொங்க விடுறதா, அது மேலே ஏறி உட்காடுறான். அப்போ இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம். இது என்ன பயத்தில் தான் அந்த இது எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்கிறது. அதோட கொடுமை என்னென்னா, ராத்திரியே ஒரு பெரிய கலவரமே வந்திருக்கும். அங்கே வந்து ஜெகன் ஒருத்தனும் அந்த மாவட்ட செயலாளருக்கும் மாலை போடுறதுல பிரச்சனை. அந்த ஜெகன் யாருன்னா, சின்ன வயசில் சிறுவ சீர்திருத்தத்தில் பள்ளியில் படித்தவர். மர்டரு எல்லா வேலையும் பல கேஸ் இருக்கா லோக்கல் ஸ்டேஷனில் விசாரித்தா. அவரை வந்து இவங்களுக்குள்ள அவங்க செங்கோட்டையன் டீம் போல் இருக்கு. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அது பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா என்ன ஆயிரும்? அப்போ இந்த மாவட்ட செயலாளரை கன்வின்ஸ் பண்ணணும், ஈரோடு மாவட்ட செயலாளரை கன்வின்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி அவன் வந்து செங்கோட்டையன் உள்ளே வந்ததுனால அவர் வந்து கோபமாக இருக்கார், அவரை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறனால முறையாக அந்த தாவேக்கா அந்த பஸ்ஸில் ஒரு மாவட்ட செயலாளர் பஸ்ஸில் ஏறி பேசியிருக்கான். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவர் தான். இது வரைக்கும் அந்த பஸ்ஸு போன எந்த கூட்டத்துலையுமே ஒரு மாவட்ட செயலாளர் கூட மேலே ஏறி இருக்கவே முடியாது, ஏறினதே கிடையாது. இல்லை, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்டுறேன் சேர்த்து. சின்ன வயசில் வந்து இதில் இருக்காரு, ஒரு காப்பகத்தில் இருக்காருன்றதுக்காக வளர்ந்தும் அவர் அதே பிஹேவியர் இப்பயும் இருக்குது. இப்பயும் அவர் மேலே வழக்குகள் இருக்குது, இப்பயும் பல வழக்குகள் இருக்குது. அதை வந்து மில்டன் ஒரு சேனலில் பேசியிருப்பார், தெளிவாக டேட்டாவோடவே பேசியிருப்பார், பத்திரிகையாளர் மில்டன். ஆமாம். இப்பயும் அவர் மேலே வழக்குகள் இருக்குது. இப்போ அவன் வந்து ட்ரிகர் ஆகி ஏதோ பண்ணியிருந்தானா அந்த அக்யூஸ்டு? நீங்கள் சொல்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நாள் 2 தரப்பினர் நடுவில் மாலை போடும்போது நடந்தது. புசியை பொட்டனிலேயே மாலையை தூக்கி சத்துன்னு அடித்தாங்கல்ல, மாலையை போட்டு அந்த சம்பவம் அப்போ நடந்தது. புசி கண்ணு முன்னாடி அடிச்சுக்கிறாங்க. என்னடா சண்டை, ஐயோயோ அடிச்சுக்கிறானுங்களே அப்படின்னு ஓடினவர் தான். பிபி ப்ரெஷர்லாம் ஏறிச்சு ஆளுக்கு. வேறு வழி இல்லாமல் சரி நான் உன்னை சமாதானப்படுத்துகிறேன், நீ பஸ்ஸில் ஏறி பேசு ஒரு 5 நிமிஷம் தான், சரியான 5 நிமிஷம் பேச விட்டாங்க. அப்போ தான் அவர் தான் ஃபஸ்ட் டைம் ஏறி பேசுகிறாரு. அப்போ இது கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டம். ஈரோடுலலாம் திருந்திட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது.
ஈரோட்டில் செங்கோட்டையனோட டீம், அதிமுக டீம் ஒரு கொஞ்சம் கூட்டம் இருக்கும், அவர் கூட வந்தது. அவங்க பண்ண ஏற்பாடுனால தான் அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தகிட தத்துவம் அடுத்த கரூர் தான் அங்கே. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.